استعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. இப்போ நான் போன பயன்ல சொன்ன எதையும் மறந்துடாதீங்கப்பா. சலாத்துன்னு சொன்னா 8-2-8-3 வந்துடும். அதுக்கு மேல எந்த கேள்வியும் கிடையாது, யாரும் கிடையாது. இதுதான் முக்கியம். சரி, படி. சார், சொல்லுங்க தம்பி. போன வாரம் பயான்ல பேசும்பொழுது 7:24 பத்தி சொல்லிட்டு வந்தீங்க. ஆமா, அந்த அதுல வந்து அந்த சிந்தனை சிந்தனை செய்யறது. அப்படின்றது ஒண்ணு சொன்னீங்க. சிந்தனை செய்ய சொன்னேன். ஆமா, அது போக வந்து 4 விஷயம் சொன்னீங்க. திக்ரு, சிந்தனை, ஃபுர்கான், ஹக்கீம். ஆ, அந்த திக்ரும் சிந்தனையும் ஒரு ரெண்டும் ஒண்ணுதானுங்களா சார், இல்ல வேற வேறயா? நம்மளுக்கு சிக்கருக்கு அர்த்தம் சொல்ல முடியாது, சிந்தனை அர்த்தம் சொல்ல முடியாது. ரெண்டுமே சொல்ல முடியாத விஷயத்தை செய்யணும்னு சொல்லுவாங்க. சிக்கர் என்பது உங்களுக்கு அல்லாஹ் கற்றுத் தருவான். இந்த குரான் முழுமையும் சிக்கர் ஆகும்னு 38:1 பார்த்துட்டீங்க. இந்த குரானை அவர் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இது அடுத்த விஷயம் ஆகிவிடுகின்றது. சிக்கர் ஒரு விஷயம் ஆகிவிடுகின்றது. இப்ப அல்லாஹ் சொல்லிய பேச்சு இருந்து சரியா? சரிங்க சார். இப்ப நீங்களே பாத்துக்கலாம். இந்த குரானை அவர்கள் ஜிக்ரு செய்யணும்னு சொல்லியிருக்கிறான். இந்த குரானை அவர்கள் சிந்தனை செய்ய வேணும்னு சொல்றான். குரானை ஜிக்ரு செய்ய வேண்டும் ஆயத் சொல்லிடுறேன். 54:17 வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ர். நான் குரானை எளிதாக்கி வைத்திருக்கின்றோம் நீங்கள் ஜிக்ரு செய்யும் பொருட்டு. இப்ப இந்த குரானை முழுமையும் ஜிக்ரு செய்யணும்னு அல்லாஹ்வே சொல்லிட்டான். இப்போ 5:82 5:82 4:82 அதுல சொல்றான் அல்லாஹ், அவர்கள் இந்த குரானை சிந்தித்து பார்க்க வேண்டாமா சொல்றாங்க. குரான் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? ஜிக்ரு செய்வதற்காக இந்த குரானை நாம் எளிதாக்கி வைத்திருக்கின்றோம். இப்போ 2 வெவ்வேறு விஷயங்கள், 2 வெவ்வேறு விஷயங்கள் இருந்தாலும் அதற்கும் அர்த்தம் விளக்கம் சொல்ல முடியாது. இதற்கும் அர்த்தம் விளக்கம் ஒரு காலத்தில் சொல்ல முடியாது. அனைத்தையும் நாம் இருதயத்தால் செய்யக்கூடிய விஷயம். நீங்க இருதயத்தால ஜிக்ரு செய்தாலும், இருதயத்தால சிந்தனை செய்தாலும் செய்வீங்க. நல்ல அர்த்தம் விளக்கம் கிடைக்கும். ஆனா ஜிக்ருக்கு அர்த்தம் சொல்ல முடியாது, சிந்தனைக்கு அர்த்தம் சொல்ல முடியாதுப்பா. இதான்ப்பா குரான். சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதான் குரான். சரியா? 2 ஆயத்து சரிங்க ஆண்டவன் சார். சொல்றான்ல, 2 சொல்றான்னு ஆண்டவன். சிந்திக்க வேண்டாமா? ஜிக்ர் செய்யும் 2 சொல்றான்னு ஆண்டவன். ஆமாங்க சார், ஆமாங்க. ஆ இப்போ நம்ம ஆனா 2யும் செய்ய முடியாது தம்பி. 2ம் செய்ய முடியாது. செஞ்சா கூட அர்த்தம் சொல்ல முடியாது. 2க்கு அர்த்தம் சொல்ல முடியாது, விளக்கம் சொல்ல முடியாது. எப்படி அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு எதுவுமே சொல்ல முடியாதோ, அல்லாஹ் தான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா அர்த்தமும் விளக்கம் சொல்ல முடியாதோ, அதே மாதிரி அல்லாஹ்விடமிருந்து பரிசுத்தமான வாக்கியம் எது? சிந்தனை, ஃபுர்கான், ஜிக்ர், ஹக்கீம். 4 விஷயத்துக்கு எந்த காலத்தையும் அது சொல்ல முடியாது. நீங்களே உணர்ந்து உங்களை தயார்படுத்திக் கொண்டு, நீங்க அல்லாஹ்வுடன் ஒன்றாக இணைந்து விட வேண்டும். இது 4யும் வைத்துக்கொள். இவ்வளவு விஷயம் இருக்குது குரான்ல ஓதுறதுக்கு. இதுதான் திக்ரு, இதுதான் சிந்தனை அப்படிங்கிறது நம்ம டிக்ளரேஷன் எதையும் சார் ஏதாவது பண்ண முடியாது. அதுக்கு ஏதாவது சொல்ல முடியாது சொன்னப்ப என்ன சொல்ல முடியும்? நீங்க அவ்வளவு நீ கேட்ட கேள்வி அனைத்திற்கும் தெரிவதற்கு இந்த 4 விஷயம் குரான்ல இருக்கு தம்பி. இந்த 4 விஷயங்களையும் தொட முடியாது தூய்மையானவர்களை தவிர சொல்லிட்டான். அல்லாஹ் சொல்லிட்டான். இந்த குரானையே தொட முடியாது, தொட மாட்டார்கள் அப்படின்னு சொன்ன பிறகு அவ்வளவு நீ கேட்க என்னென்ன குரான் சம்பந்தப்பட்ட ஆயத்துக்களோ விளக்கமோ அல்லது வார்த்தைகளோ அல்லது வேர்ட்ஸோ லெட்டர்ஸோ எதுக்கு நீங்க தொட முடியாது, தூய்மையான பிறகுதான் தொட முடியும் ஆண்டவனே சொல்லிட்டான். இப்ப நம்ம என்ன செய்ய முடியும்? தூய்மை ஆகலைனமோ
தூய்மை ஆன பிறகுதானே இவ்வளவு விஷயம் தெரியும். அப்படி தெரிந்தாலும் நீங்க வெளியே சொல்ல முடியாது. இதுவே இஸ்லாம். இதுவே இஸ்லாம். இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கிடையாது, விளக்கம் கிடையாது. எதுவும் கிடையாது இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு. அந்த இஸ்லாத்துக்குள் அல்லாஹ் நுழைய வைப்பான். உங்கள் இருதயத்தை விரிவாக்க வேண்டும். இஸ்லாத்தை நுழைவதற்கு உங்கள் இருதயத்தை விரிவாக்க வேண்டும். அல்லாஹ் விரிவாக்கலாம். ஒரு விஷயம் இருக்கு இஸ்லாம் நுழையறதுக்கு. அப்படியே நீங்க இஸ்லாத்துக்குள்ள நுழைந்து விட்டால், இஸ்லாம் என்னவென்று உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. வெளியேயும் சொல்ல முடியாது. ஆனா இஸ்லாமிய வாழ்க்கை எந்த குறையும் இல்லாம வாழ்வீர்கள். ஒரு காலம் அர்த்தம் சொல்ல முடியாது. அல்லாவை நீங்கள் அப்பொழுது இபாதத் செய்வீர்கள். அல்லாஹ் என்றால் எந்த காலம் அர்த்தம் சொல்ல முடியாது. அல்லாவை இபாதத் செய்வீங்க. அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வீங்க. அல்லாஹ்வை ஜிக்ர் செய்வீங்க. எல்லாம் செய்வீங்க. அல்லாஹ் என்றால் ஒரு கால் உங்க விளக்கம் சொல்ல முடியாது. அதுக்கு அர்த்தமும் சொல்ல முடியாது. சரியா தம்பி? புரிஞ்சுட்டா? சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுக்கிட்டேங்க சார். ஒரு சொல்லுங்க. இருக்கக்கூடிய காலங்கள்ல எப்படி நபிகள் வந்து எப்படி வெளிப்படுத்திருப்பாங்க? நபிக்கு அல்லாஹ் பற்றி ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு அல்லாஹ் கிடையாது. இருக்க சொல்லிட்டு அல்லாஹ்விடம் கேளுங்கள். நீங்க அல்லாஹ்விடம் கேட்கணும்னு நபி சொன்னார் எல்லாத்துக்கும். என்ட்ட கேளுங்க எல்லாம் பதில் சொல்றேன் அப்படி சொல்லவே எந்த 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 நபி சொல்லலையே. எந்த நபியும் மக்களுக்கு இந்த ஆயத்துக்கு இந்த அர்த்தம், இந்த ஆயத்தை செயல்படுத்தவர் இப்படி சொல்லவே இல்லையே. அல்லாஹ் ஓதி காட்ட சொல்றான், ஓதி காட்டிட்டார். முடிஞ்சு போச்சு கதை. அது எல்லாம் இருக்குது. சொல்றேன். நபி வந்து விலக்கி காமித்தார்கள் அப்படின்னு சொல்லி வாய்ப்பு அடிச்சிடலாம் சார். இந்த இந்த விஷயத்தை விளக்கி காட்டுகிறார். நீங்கள் அல்லாஹ்விடம்தான் கேட்க வேண்டும். அல்லாஹ் தான் வழியை அறிவிப்பான் என்ற விஷயத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லுகின்றார். மக்களுக்கு விளக்கி சொல்லுகின்றார். என்னால் முடியாது. அல்லாஹ் தான் உங்களுக்கு வழியை காட்ட வேண்டும். எனக்கும் அல்லாஹ் தான் வழியை காட்டுவான். அப்படின்னு சொல்லுறாங்க. அல்லாஹ் தானே அவருக்கு வழியை காட்டுறான் அவருக்கு. ஸிராத்த முஸ்தகீமுக்கு அல்லாஹ் வழியை காட்டுறான். இந்த குர்ஆன இப்ப எப்படி அவர் விளக்க உங்களுக்கு சொல்லிட்டு இருக்க குர்ஆனை பத்தி? இந்த மாதிரி தான் குர்ஆன். வேற வழி கிடையாது. எல்லாம் அல்லாஹ் சொல்லி இப்ப சற்று முன் சொன்னாங்க போன பயான்ல 8:2 எதன் மூலமாக நீங்க ஸலாத் அறிஞ்சுக்கிறீங்க? அல்லாஹ் உங்களுக்கு சொல்லித் தருவான். இதுதான் 8:2 ஓதி காட்டினார் நபி. அப்ப அல்லாஹ் தான் சொல்லித் தருவான்னு அதுல இருந்து தெரிஞ்சு போச்சு. நபி ஒண்ணும் சொல்லித் தரல. நபி ஒண்ணு பேசினாண்டா இருதயம் பயந்து நடுங்கிறது. தேவையில்லாத விஷயம். நான் அனுப்பியதை வஹி மூலமா அனுப்பியதை மக்களுக்கு எடுத்து உரைத்து விடுவீராக. அப்படிதானே சொல்றான். சரியா? ஆமா சார். ஆமா. ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. எல்லாம் ஈஸியா போயிடும். அவருக்கே எனக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா. அல்லாஹ் வழி அறிவிச்சாதான்ப்பா நான் எல்லாம் செய்வேன்னு நபியே சொல்றாங்கல்ல. நாளைக்கு நடக்கிற விஷயம் தெரிஞ்சிருந்தா, நான் எவ்வளவு நன்மையான காரியம் செஞ்சுட்டு போயிருவேன்னு அப்படி நபியே சொல்றாங்கல்ல. எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. எதுவுமே சேர்த்து அதிகாரம் கிடையாது. இருக்கிறத சொல்லிட்டு போக எனக்கு நான் அண்ணா தவிர, மத்தபடி நான் உங்கள அதிகாரம் பண்றதுக்கோ, நீங்க தப்பு செஞ்சா எனக்கு தண்டனை குடுப்பதற்கோ, அதுக்காக நான் அனுப்பலப்பா என்ன அனுப்பலப்பா. உண்மை விஷயம். அல்லாஹ்விடமிருந்து வந்த விஷயம். அது என் மூலமாக உங்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது. அதை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். குர்ஆனை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள்னு தான் ரசூல்ட்ட அல்லாஹ் சொல்றாங்களே தவிர, நான் சொன்ன விளக்கத்த பிறங்க ஸலாத்துன்னா இதான். இப்படி சொன்னா இல்லையே. இந்த ஸலாத்து கரெக்ட் தெளிவா அவங்க சொல்லிட்டேன். போன பயான் சொல்லிட்டேன். எப்படி ஒருத்தன் ஸலாத் ஆமா. அடையறான்னு. அப்ப அல்லாஹ் சொல்லி தர்றான். அல்லாஹ் ஜிக்ர் மூலமா பேசி ஸலாத்த அப்படியே வச்சு ஈமான் அதிகப்படுத்தி, நீ என்னோட உன்னை இணைஞ்சன்னு இணைய வச்சு, இப்பேற்பட்ட மனிதர் தான் ஸலாத்தை நிலைநிறுத்துவார்கள்ன்னு சொல்றான். இது ரசூல் இந்த வேலைய செஞ்சாரு? இல்லையே. ரசூல் செய்யலையே. சரியா சரியா நான் சொல்ல புரியுதா? நான் சொல்ல சரியா? புரியுதுங்க சார். சரி. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். படி. 8வது சூரா ஃபதா. ஃபர்ஸ்ட் ஆயத். நிச்சயமாக நாம்
ஒரு தெளிவான வெற்றியாக உமக்கு வெற்றி அளித்துள்ளோம். இப்போ இந்த முதல் ஆயத்து தெளிவான வெற்றியாக, நிச்சயமாக நாம் ஒரு தெளிவான வெற்றியாக ஒரு வெற்றியை உமக்கு அளித்துள்ளோம். இன்னா பத்தகன்னா லக, உமக்கு கொடுத்திருக்கின்றோம். நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? ரசூல் இந்த ஆயத்தை மக்களுக்கு படிச்சுட்டு போயிட்டார். அவர் விளக்கம் சொல்லியிருந்தாருன்னா இப்போ உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கும், இதான் பார்த்தோன்னு தெரிஞ்சிருக்கும். சொல்லலையா? வஹி மூலமா என்ன இறங்குச்சோ, குர்ஆன் மூலமா என்ன இறங்குச்சோ, அது அப்படியே மக்களுக்கு பிடிச்சு கேட்டு போயிட்டார். என்னமா அர்த்தம் சொன்னார் அவரு? இதுக்கு விளக்கம் இதான் அப்படி சொன்னாரா? இல்லையா? அல்லாஹ் என்ன அவருக்கு இறக்குனானோ அந்த ஆயத்தை அப்படியே மக்களுக்கு படிச்சு காட்டிட்டாரு. இதை நீங்க சிந்திக்க வேண்டாமா? அப்படி சொல்லி இருந்தா சிந்திக்க வேண்டாமான்னு வார்த்தை வந்து தேவையில்லையே. ரசூல் எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லி போயிருந்தாங்க. இதை நீங்க சிந்திக்க வேண்டாம் வார்த்தை சிந்திக்க இப்ப இருக்குதா? அப்படி நாம் உமக்கு அளித்துள்ளோம். 2. உமக்காக உம்முடைய முந்திய தவறுகளையும் பிந்தியவற்றையும் அல்லாஹ் மன்னித்து உமக்காக தனது அருட்கொடையையும் பூர்த்தி செய்து உம்மை சிராத்தல் முஸ்தகீமில் நடத்துவதற்காகவும். பாருங்க, இப்ப நீ கேட்டு கேள்வி பதில் வச்சுக்க தம்பி. உம்மை சிராத்தல் முஸ்தகீமில் நாம் தான் நடத்த போகிற உண்மை. நீங்க பெற முடியாது. இப்ப எனக்கு நீ கேட்ட கேள்விக்கு தெளிவான பதில் 48:1. சிராத்தல் முஸ்தகீம் ஃபைன் அடையணும். இத அதுக்கு ஒவ்வொரு வேலை செய்ய வேண்டியிருக்குது நபிக்கு அல்லாஹ். திருப்பி படிங்க. இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனன் லியக்ஃபிர லக அல்லாஹு மா தகத்தம மின் ஸன்பிக வ மா தஅக்கர. அப்படி உம்முக்கு வயுத்திம்ம நியமத்தஹு. உமக்காக உம்முடைய பிந்திய தவறுகளையும் சாரி உமக்காக உம்முடைய முந்திய தவறுகளையும் பிந்தியவற்றையும் அல்லாஹ் மன்னித்து. எடுத்துக்கமா முந்திய தவறு, இவர் நபியாக ஆவதற்கு முன்னர் தெரிந்தோ தெரியாமலோ மனிதனாச்சு, தவறு பண்ணிருக்கலாம். அந்த முந்திய தவறுகளையும் எல்லாம் மன்னிச்சிடுறேன்னு சொல்றான். பிந்தைய நபி ஆயிட்டார். மக்களுக்கு பிரச்சாரம் பண்ண தூதரம் ஆயிட்டாங்க. பிந்திய தவறுகள், இந்த பிந்திய தவறுகள்னா எதுமா குறிக்குது? தம்பியை சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. முந்திய தெரிஞ்சு போச்சு. நபியாத்துக்கு முந்தைய மனுஷன் தப்பு பண்ணிருப்பான், சரி அல்ல மன்னிச்சுட்டான். பிந்திய தவறுகள்னா என்னப்பா? யோசிச்சு சொல்லுங்க. உடனே யோசி, அவசரப்பட கேட்கல, யோசிச்சு பதிலா சொல்லுங்க. இது குறிச்சு முக்கியமான விஷயம். பிந்திய தவறுகளையும் அல்லாஹ் மன்னித்து உமக்காக தனது அருட்கொடையையும் பூர்த்தி செய்து. உமக்காக மன்னிச்ச பிறகு தன் அருட்கொடையை பூர்த்தி செய்து உம்மை சிராத்தல் முஸ்தகீமில் நடத்துவதற்காகவும். உம்மை சிராத்தல் முஸ்தகீமில கொண்டு வர்றது ஏன் பொறுப்புப்பா? அதுக்கு இந்த மாதிரி வழியை கொண்டு வரணும். உனக்கு உங்களை நீங்க வந்து முடியாது, நான் தான் கொண்டு வரணும் உங்களை. அப்ப ரசூலை பின்பற்றுங்கள். நம்மையும் அல்லாதான் சிராத்தல் முஸ்தகீம் பக்கம் கொண்டு வரும். சிராத்தல் முஸ்தகீம் பக்கம் கொண்டு வருவதற்காகவும். மேலும் அல்லாஹ் ஒரு வலிமை மிக்க உதவியாக உமக்கு உதவி செய்வதற்காகவும். இனிமேதான் வலிமை மிக்க உதவியை அல்லாஹ் செய்ய போறான். வலிமை மிக்க உதவி, எவ்வராலும் செய்ய அடையாத வலிமை, அந்த வலிமை மிக்க உதவியை செய்ய போகின்றான். அந்த வலிமை மிக்க உதவி குர்ஆன்ல தெளிவாக போடப்பட்டிருக்கின்றது. அங்க சொல்ல முடியுமா? எழுதி வச்சிருக்க, அவசரப்படாதீங்க. ஒவ்வொன்றையும் ஒரு கேள்வி, அழகான கேள்வி இருக்குது. இதுதான் ஓதுற முறை. வலிமை மிக்க உதவியை என்ன படிச்சீங்கம்மா? வலிமை மிக்க உதவியாக உமக்கு உதவி செய்வதற்காகவும். அந்த உதவியை வந்துவிட்டால் வலிமை மிக்கது எவ்வளவு ஜெயிக்க முடியாது, அசைக்க முடியாது. நபியை அசைக்க முடியாது. வலிமைக்க உதவி செய்ய போறான். இப்ப அந்த வலிமைக்க உதவி நம்ம ஒவ்வொருத்தரும் வாங்கணும். அப்பதான் குர்ஆனை பின்பற்ற முடியும். இல்ல முடியாது.
அந்த வலிமை மிக்க உதவி வாங்கினாதான் நீங்க தைரியமா அல்ல எதெல்லாம் செய்யணும்னு சொன்னானோ தைரியமா செய்ய முடியும், இல்லாட்டி முடியாது. இப்ப ரசூலை ஃபாலோ பண்ணுங்க. வாத்தி உல்லா வாத்தி ரஸ் செய்வதற்காகவும் போர் அவர்களுடைய ஈமானுடன் பின்னும் ஈமானை அதிகரித்துக் கொள்வதற்காக இப்ப ஈமான் கொண்டுட்டாங்க. அந்த ஈமான் ஒரு ஈமான் கிடையாது. 24 மணி நேரம் ஈமான் வந்துகிட்டே இருக்கு. அதிகப்படுத்திக்கிட்டே போன்னு சக்தி மேல சக்தி உருவாகிட்டே இருக்கும். வலிமை மீது வலிமை உண்டாகிட்டே இருக்கும் ஈமான். ஈமான் என்பது அர்த்தம் சொல்ல முடியாது. நான் புரிஞ்சுக்கணும். ஈமான் வார்த்தைக்கு அர்த்தம் சொல்ல முடியாது. அது என்னன்னு விஷயம் சொல்லவும் முடியாது. ஈமான் கொண்டவன் அவனும் ஈமான என்ன மட்டும் சொல்ல முடியாது. ஈமான் என்னன்னு சொல்ல முடியாது. இதால தனியா இதான் தனியா குரான் இல்ல முடியாது. பாத்தீங்களா? ஈமானை அதிகப்படுத்துவதற்கும் யஸ்தாதுல் ஈமான மஅ ஈமானிஹிம் ஈமான் அதிகப்படுத்துவதற்காகவும் படிங்க. மூமின்களின் இதயங்களில் அவன்தான் அமைதியையும் அளித்தான். மூமின்களின் இருதயங்களில் அவன்தான் அமைதியை அளித்தான். நீங்களா அமைதியை ஏற்படுத்திக் கொள்ள முடியாது. அமைதியை நீங்க இருந்து விட முடியாது. அல்லாஹ் நாடினால் தவிர நீங்கள் அமைதியாகவும் நிம்மதியாகவும் வாழவே முடியாது. இப்பேற்பட்ட மக்களை ஈமானை அதிகப்படுத்தி அமைதியை அல்லாஹ் கொண்டு வந்தான். இந்த அமைதி அடைவதற்கு ஒரு ஈமான் பத்தாது. ஒவ்வொரு நிமிஷமும் ஈமானை நீங்க அதிகப்படுத்திக் கொண்டே போக வேண்டும். பாத்தீங்களா? இப்போ ஈமானுக்கு எந்த விதமான அர்த்தமும் விளக்கமும் எதுவுமே சொல்ல முடியாமல் ஆகிவிடும். பார்த்துக்கிறங்க. இது வேத புத்தகம். இது இறைவனுடைய வாக்கு. இது எந்த விஷயம் நம்ம பேசுற தமிழ் பாஷைதான் போட்டிருக்குது. ஒண்ணு அர்த்தம் புரிய முடியாது. எதை விளக்கவும் முடியாது. அப்ப குரானே புரிவதற்கு நீங்க படிக்கும் தமிழோ அரபியோ இங்கிலீஷோ ஹிந்தியோ இது எதுவுமே உதவாது. எந்த லாங்குவேஜும் வைத்துக்கொண்டு நீங்க குரானை கற்றுக்கொள்ள ஒரு காலம் முடியாது. ஒரே ஒரு லாங்குவேஜ் ஜிக்ர். இதை நீங்க கத்துக்கொண்டால்தான் இந்த குரானை நீங்கள் ஓத முடியும், பின்பற்ற முடியும். இதுதான் 2:121 சொல்றான். நான் யாருக்கு நான் வேதத்தை கொடுத்தோமோ ஃபுல் ஆஃப் ஜிக்ர். அந்த குரான் முழுமை ஜிக்ர். அப்ப ஜிக்ர்ல ஓதுனா விஷயம் புரியும். அவர்கள் எப்படி ஓதிட வேண்டுமோ அவ்வாறு ஓதுகிறார்கள். புரிஞ்சதோ? நீங்க படிக்கிற பாஷை குரான் அரபி வச்சு ஒண்ணும் செய்ய முடியாது தம்பி. இதை எந்த அர்த்தம் கண்டுபிடிக்க முடியாது தம்பி. இதை வைத்து கொண்டு முன்னேற முடியாது. குரானை ஒரு காலம் புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் படிக்கும் இந்த உலகத்தை எந்த பாஷையும் டிரான்ஸ்லேஷன் பண்ணி குரான் படிச்சாலும் ஒரு காலம் உன்னுடைய பாஷையில் இந்த குரானை புரிந்து கொள்ள முடியாது. எக்ஸப்ட் ஜிக்ர், அந்த அல்லாஹ்வுடைய ஜிக்ர், அந்த ஒரு அறிவை கொண்டுதான் இந்த குரானை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். நீங்க அல்லாஹ்வை ஜிக்ர் செய்யணும். குரானே ஜிக்ர் செய்யணும். பாத்துங்க. ஜிக்ர் எப்படிலாம் வருதுன்னு பாத்துக்கிறேன். காட்டிடுறேன். 390 படிச்சீங்கல்ல, 390 போன பயணம் படிச்சீங்கல்ல, 191 படிங்க. 3ல 191 படிங்க. இத்தகையோன்னு ஆரம்பிக்கும். இத்தகையோன்னு யாரு? 390 படி உண்மையை அறிந்து கொண்டவர்கள் அர்த்தம். 391ல இத்தகையோன்னு ஆரம்பிக்கும். அந்த இத்தகையோ யாரை குறிப்பிடுகிறது என்றால் 3ல 190 அல்லாஹ் சொல்றானா, அதை உண்மைப்படுத்தி அந்த உண்மையை அறிந்து கொண்டவர்கள் இத்தகையோ 191. இருந்த இருப்பிலும் தங்கள் விழா புறங்களில் சாய்ந்து இருக்கும் போதும் அல்லாவை ஜிகிர் செய்கிறார்கள்.
இப்போ புரிஞ்சிருக்க விஷயம். என்ன இந்த மாரி இப்ப ஒரு கேள்வி கேட்டா எங்கெங்கே பொத்திட்டு பதில் வந்துட்டு இருக்கு. ஒரு ஆள்ல வந்துட்டு இருக்குது. நின்ற நிலையிலும் நின்று கொண்டிருந்தாலும், நீங்க உட்கார்ந்து கொண்டிருந்தாலும், அல்லது படுத்திருந்தாலும், அவர்கள் அல்லாஹ்வை ஸிக்ர் செய்கிறார்கள். இப்ப அல்லாஹ்வை எப்படி ஸிக்ர் செய்றது? எப்படி குர்ஆன ஸிக்ர் செய்வது? பார்த்தீங்களா? ஸிக்ர்னா என்னன்னே தெரியாது. பார்த்தீங்களா? நம்ம நிலைமைய பார்த்தீங்களா? இது ரசூல் விளக்கம் சொல்லிருப்பாரு. ஸிக்ர்ன்றாங்கன்னு சொல்லிட்டு போனாரு? இல்ல. வந்த ஆயத்த படிச்சு காட்டி போயிட்டாரு. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. 24 மணி நேரம் அர்த்தம்ப்பா. நின்னுட்டு இருந்தாலும் சரி, உட்கார்ந்துட்டு இருந்தாலும் சரி, படுத்து கிடந்தாலும் சரி, அல்லாஹ்வை ஸிக்ர் செய்கிறார்கள் அப்படின்னு ஆண்டவன் சொல்லி முடிச்சுட்டான். ஸிக்ர தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். நின்று கொண்டிருந்தாலும், உட்கார்ந்து கொண்டிருந்தாலும், படுத்துக் கொண்டிருந்தாலும், இந்த வார்த்தைக்கு முழு விளக்கமும், அர்த்தம் ஞான விளக்கம் அவர்களுக்கு தெரியும். ஸிக்ர தெரிஞ்சவங்க. பார்த்தீங்களா அப்போ? இத குறிச்சுக்கங்க. எப்படியெல்லாம் ஸிக்ர் சொல்லணும் பாருங்க. மேலும் 33, 40 கேட்டதா உங்களுக்கு 4, 5 ஆயத் சொன்னா தான் உங்களுக்கு ஈஸியா புரியும். 33, 41 நினைக்கிறேன். 33ல 41 எப்படி ஸிக்ர் செய்றது? இப்போ ஸிக்ர் எப்படி செய்யற முறைய ஆன சொல்றான். ஸிக்ருக்கு அர்த்தம் சொல்லல, விளக்கம் சொல்லல, இன்னும் சொல்லல. ஆனா, இந்த ஸிக்ர் எப்படி செய்யணும் இது சொல்லணும். 33, 41 படி. 40யா 41ஆ? யா அய்யுஹல்லஸீன ஆமனு ஸிக்ருல்லாஹ் ஸிக்ரன் கஸீரன்னு வரும். 30 41 காக்கா. எடுத்து எடுத்துக்கங்க தம்பி. 33ல 41. படி. ஈம் ஈமான் கொண்டவர்களே, அல்லாவை அதிகமாக ஸிக்ரை கொண்டு ஸிக்ர் செய்யுங்கள். ஸிக்ர் செய்ய விதத்த சொல்றான். எப்படி ஸிக்ர் செய்யணும்னு கேட்டா, நீ ஸிக்ர வச்சு தான் ஸிக்ர் செய்யணும். நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? இது ரசூல் வந்து மக்களுக்கு சொல்லிக் குடுத்து போயிட்டாரு. வந்து ஆயத்த மக்களுக்கு படிச்சு காட்டி போயிட்டாரு. ஈமான் கொண்டவர் யார கூப்பிடுறான்? ஈமான் கொண்டவர்கள் மட்டும் தான் ஸிக்ர் செய்ய முடியும்னு முதல்ல அந்த விஷயத்துக்கு வாங்க. அவங்கள தான் கூப்பிடுறான் ஆண்டவன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை அதிகமாக ஸிக்ரை கொண்டு ஸிக்ர் செய்யுங்க. ஸிக்ர் செய்வதற்கு தேவையான விஷயம் எது? ஸிக்ர் தான். நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் தம்பி? சுத்தமா ஒண்ணும். பாருங்க, நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க. எவ்வளவு விஷயம் குர்ஆன்ல பாருங்க. உங்களுக்கு நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக இவ்வளவு விளக்கமா சொல்றோம். ஆனா ஸிக்ர பத்தி ஒரு வார்த்தை சொல்லல. ஸிக்ர்னா என்ன? அர்த்தம் என்ன? எதுக்காக ஸிக்ர் தேவைப்படுது? ஸிக்ர் முக்கியத்துவம் என்ன? எதுவுமே நல்லா புரிஞ்சுங்க. அப்போ யாருக்கு தெரியும்? இது ஈமான் கொண்டவங்களுக்கு தான் புரியும். ஈமான் கொள்வதற்கு முன்னர் தூய்மை அடையணும். தூய்மை அடைய. இப்ப இருக்கு தம்பி. நம்ம என்ன செய்றீங்க சொல்லுங்க. என்ன செய்றது? என்ன செய்றீங்க? யோசிச்சு பாருங்க என்ன செய்றது? அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கிறோம் ஓதுறதுக்கு முதல்ல புரிஞ்சுக்கங்க முதல்ல. நீ கஷ்டப்பட்டீயேன்டா, நிச்சயம் உனக்கு ஆண்டவன் உடனே சீக்கிரம் உதவி செய்ய தயாராகிறான். நீ கஷ்டப்பட்டேன்டா. இதுக்காக நீ கஷ்டப்படு. இஸ்லாத்துக்காக, குர்ஆனுக்காக நான் கஷ்டப்பட போறேன், புரிஞ்சுக்க ஆசைப்படுறேன்னு இறங்குனீன்டா, உடனே அல்லாஹ் ரெடியா உதவி செய்ய காத்துட்டு இருக்கான். படிங்கம்மா. 8, 4, 5. 48:4 ம். அவர்களுடைய ஈமானுடன் பின்னும் ஈமானை அதிகரித்துக் கொள்வதற்காக மூமின்களின் இதயங்களில் அவன்தான் அமைதியையும் அளித்தான். ம். அன்றியும் வானங்களிலும் பூமியிலும் உள்ள படைகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கே சொந்தம். ம். மேலும் அல்லாஹ் நன்கறிந்தவன், ஞானம் மிக்கோன். இப்போ அல்லாஹ் தன்னை பற்றியும், இந்த ரசூலுக்கு எப்படி உதவி செய்யப் போகிறேன் என்பதை பற்றியும், மேலும் வானங்கள் படைகளை பற்றியும் ஒரு சுருக்கமான ஒரு 5 ஆயத்துல சொல்லிட்டான். என்ன இப்போ? அவருக்கு வெற்றி தெளிவான வெற்றியை அளிச்சுட்டான். அவருக்கு அழிஞ்சு போச்சு. அவருக்கு என்ன வெற்றி அவருக்கு தெரியும். அந்த வெற்றியை நம்ம சொல்றத நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். இந்த மாரி வெற்றி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னான்டா, ஒண்ணும் விளங்காது, புரியாது. அவருக்கு தெரியும். அவன் என்ன வெற்றி அவருக்கு குடுத்தான். அதே மாரி நீங்களும் என்னைய நம்பி
என்னை யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு சொல்லித் தர்றேன். சிராத்தல் முஸ்தகீம்ன்னு நான் உங்கள வழிநடத்துறேன். இவ்வளவும் சொல்றான்ப்பா. இந்த ரசூலை பின்பற்றுங்கள். ம். என்ன சொல்றீங்க? இப்ப என்ன சொல்லப் போறீங்க? பாத்தீங்களா? இவ்வளவு விஷயம் வருது. ஒரு சின்ன கேள்விக்கு இவ்வளவு விஷயம் வருது. படிங்கப்பா. எழுத படிங்க. 5. மூமினான ஆண்களையும் மூமினான பெண்களையும் ஸ்வர்க்கங்களில் பிரவேசிக்க செய்வதற்காக மூமினான ஆண்களையும் பெண்களையும் சொர்க்கத்தில் பிரவேசிப்பு செய்வதற்காக, சொர்க்கத்தில் உங்களை அனுப்புவதற்காக இந்த மேல சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயம் செய்யப்படுகிறது. ரசூலுக்கு செஞ்சன அதே மூமினான ஆண்களுக்கும் மூமினான பெண்களுக்கும் உரித்தாகும். உங்களுக்கு அதே மாதிரிதான். ரசூலுக்கு என்னவெல்லாம் உதவி செய்தேனோ அதையே உங்களுக்கு என்று அல்லாஹ் முடிச்சு. படி. அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவர்கள் அவற்றில் என்றென்றும் தங்கி இருப்பார்கள். அவர்களின் பாவங்களையும் அவர்களை விட்டு நீக்கி விடுவான். இதுவே அல்லாஹ்விடத்தில் மகத்தான வெற்றியாகும். அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கக்கூடிய மகத்தான வெற்றி. இந்த வெற்றியை தான் நீங்கள் வேண்டி பெற வேண்டிய வாக்குறுதி ஆகும். இது வேணும்னு நீங்க நிலையா வேணும் யாரில் இது பாக்கியம் எனக்கு வேணும். ரசூலுக்கு எதையெல்லாம் கொடுத்தாயோ எதெல்லாம் அறிவித்தாயோ அது எனக்கும் நீ அறிவிப்பாய், எனக்கு தந்தல்வாயாக என்று வேண்டி பெற வேண்டிய வாக்குறுதி இத வாங்காம தர்றேன்பா உனக்கு அப்படின்னு அல்லாஹ்ட்ட பதில் வந்துரணும். அது எந்த சூறால தெரியுமா? 25:16 25:16 யாராவது சொல்லுங்களேன். காக்கா, அ? 25:16 தான் காக்கா. ஆமா காக்கா, ஆ. 16, 25:16. அப்ப எதை எடுத்துருங்க தம்பி? எதை எடுத்துருங்க? என்னென்ன விஷயம் ஓதுறீங்களோ, ஓதுன உடனே அடுத்த செகண்டே அது சப்போர்ட்டிவா புரியக்கூடிய டக்குன்னு மனசுல வந்துரணும். இந்த இடத்துல இந்த சூறால இந்த ஆயத்து இருக்குது. இந்த ஆயத்து இருக்குன்னு டக்குன்னு வந்துரணும். உடனே 2, 3 சேர்த்து மனசுலயே ஓதி பார்த்து வச்சு புரிஞ்சுக்கணும். படிங்கம்மா. 25:16. அதில் அவர்களுக்கு விரும்பியதெல்லாம் கிடைக்கும். ம். அவர்கள் நிரந்தரமாக தங்குவார்கள். ம். இதுவே உமது இறைவனிடம் வேண்டி பெறக்கூடிய வாக்குறுதியாக இருக்கும். எப்ப நம்ம அல்லாஹ்வ தெரிஞ்சாதானே நம்ம கேட்போம், கேட்க முடியும். இன்னும் அல்லாஹ் யாருன்னு தெரியாது. என்னன்னே புரியாது. யார்ட்ட போய் கேட்பீங்க நம்ம? யார்ட்ட போய் கேட்கறது? எப்படி கேட்கறது? அல்லாஹ்வ இவன் தான் அல்லாஹ் என்ற உண்மையை உணர்ந்த பிறகு, புரிந்த பிறகு, விளங்கிய பிறகு தானே அவனிடம் நீங்கள் மன்றாடி கேட்க வேண்டும். மன்றாடி கேட்கக்கூடியதெல்லாம் வேண்டிய சொர்க்கத்துல போய் இறைவனே அப்படி வேண்டி பெற வேண்டிய வாக்குறுதியா நீ கேட்கிற தன்றம் உனக்கு அப்படின்னு வார்த்தை சொல்லணும், உங்கள்ட்ட பார்த்து சொல்லணும். அப்பதான் எல்லாம் நிம்மதி உட்காருவீங்க. எப்பதான் மலக்கள் மதி எப்பதான் உயிரை வாங்கிட்டு போட்டு உட்காந்துருவீங்க. வேண்டிய கிடைச்சிருச்சு எனக்கு. இன்னும் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் எனக்கு? நான் போய் அந்த மாதிரி நிலைமையை நாம் அடைய வேண்டும்பா. இதுதான்பா இதான உண்மையான இறைவன். இவ்வளவு விஷயம் இருக்கு தம்பி. பார்த்து இவ்வளவு விஷயம் இருக்கும். எப்ப இருக்கு பாருங்க. நம்ம நிலைமையும் பார்த்துக்கணும். நம்ம நிலைமையும் பார்த்து இப்படி சொல்லிட்டு அதே மாதிரிதான் நீங்க என்னை முஸ்லிமாகவே கைப்பற்றி கொள்ளுன்னு ஆண்டு வேண்டி கேட்கணும். முஸ்லிம் ஆனாதான் உனக்கு சொர்க்கம். எல்லா நயமாக முஸ்லிமாவே கைப்பற்றிக்கொள். என்னை முஸ்லிமாக கைப்பற்றி கேட்கணும். கேட்டு உனக்கு முஸ்லீம் ஆக்கிட்டேன்னு சொல்லு நல்லா. நான் முஸ்லீமா இருக்கிறேன் உடனே அல்லாஹ்ட்ட சொல்லுவான். இன்னி துபுத்து இலைக்க வை இன்னி மினல் முஸ்லிமீன்னு சொல்லுவாங்க. இவ்வளவு விஷயம் இருக்கு. பார்த்துக்கிட்டீங்களா? உங்களுக்காக சொல்றேன். நீ கேட்டீங்க. நீ கேட்டீங்க நல்ல கேள்வி. பயனுள்ள கேள்வி. எல்லாத்துக்கும் இன்னைக்கு உபயோகமா இருக்கு. நல்ல நீ திருப்பி திருப்பி ஓதணும். திருப்பி திருப்பி ஓதணும். என்னதான் கண்டுபிடிச்சேன்.
என்னதான் கண்டுபிடிச்சு. படி. 6. அல்லாவைப் பற்றி கெட்ட எண்ணம் என்னும் முனாஃபிக்கான ஆண்களையும் முனாஃபிக்கான பெண்களையும் இணை வைத்து வணங்கும் ஆண்களையும் இணை வைத்து வணங்கும் பெண்களையும் அல்லாஹ் வேதனை செய்வான். அவ்வளவுதான்ப்பா. இந்த அவ்வளவு இன்னைக்கு அரபு தேசத்துல எந்த குறையும் வந்துட்டு இருக்குது. இந்த ஆயத்தின் பிரகாரம் அந்த அரபிகள் எல்லாம் ஆம்பளையும் போல் இவளுங்க வந்துட்டு இருக்காங்க. இப்ப சொன்ன ஆயத்து பிரகாரம் வந்துட்டு இருக்காங்க. முஸ்லீம் இஸ்லாமிய நாடுகள் சொல்லி கொண்டிருக்குத அந்த கூட்டமும் இந்த ஆயத்துக்கு பொருத்தமானவர்கள். இன்னைக்கு உள்ள கூட்டம் இந்த ஆயத்து, அவர்களுக்காக இந்த ஆயத்து. சரி, இன்ஷா பிஸ்மில்லாஹ். அடுத்த வாரம் மேற்கொண்டு தொடருவோம். நிறைய கேள்வி கேட்டிருக்கிறேன் தம்பிமார்களே. நீங்க ஏதாவது பதில் சொல்லு, ஏதாவது சொல்லுங்க. என்னை புரிஞ்சுன்னு பார்த்தா நான் அதற்கு மேற்கொண்டு பேசலாம். அதுக்காக கேட்கிறேன். ஏதாவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். அல்லாஹ் விட்டுறாதீங்க. அல்லாஹ் பலவான் பற்றி பிடிக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அந்த வழியில எல்லாம் இறங்கிடுவோம். எல்லாரும் ஆண்டவனுடைய கிருபையையும் அல்லாஹ்வுடைய ஞானம் அறிவை அடையறதுக்காக நம்ம இப்போது அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செஞ்சுட்டு பிஸ்மில்லாஹ். அடுத்த வாரம் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.